விவசாய நிலத்தில்தான் ஏர்போர்ட் வரும், விமான நிலையம் வரும், மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சட்டப்பேரவையில் இன்றைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார். விழிபிதுங்கி நிற்கிறார் முதலமைச்சர் விஜய். எனக்கு புரியவே இல்லை, இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சரா, ஆதவர்ஜுனா முதலமைச்சரா, நிர்மல்குமார் முதலமைச்சரா, ராஜ்மோகன் முதலமைச்சரா, அல்லது செங்கோட்டையன் முதலமைச்சரா? எனக்கு சத்தியமாக விளங்கலை. ஏன்னா இன்னைக்கு நான் கற்பனையாக சொல்லலை, செங்கோட்டையன் சட்டப்பேரவையில் சொல்லிட்டாரு. விமான நிலையம் எங்கெங்க வரும்? விவசாய நிலத்தில் தான் வரும். வளர்ச்சி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. சார், விஜய் சார், அப்போ நீங்கள் வாய்கிலேயே பேசுனீங்களே, விவசாய நிலத்தை அழித்து, அதெல்லாம் சும்மா சினிமா டைலாகா? எப்படி? ஆதவர்ஜுனா பேசினாரே, தைரியம் இருந்தா விவசாயிகளின் கண்ணீர் அப்படின்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் சிவாஜி கணேசன் கூட அப்படி பேசியிருக்க மாட்டார். அப்படி நரம்பு புடைக்க பேசினீங்களே சார், அதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கா என்று இன்றைக்கு மக்கள் உங்களையெல்லாம் பார்த்து வேண்டாம், என் வாயால் அதை சொல்ல விரும்பலை. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஐயா, விவசாய நிலத்தை பாதுகாப்பேன் என்று அறிவித்தீர்கள், மிக்க நன்றி, மகிழ்ச்சி. விவசாய நிலத்தை பாதுகாப்பேன் என்று சொன்னீர்களே, அதே மாதிரி எங்கள் விவசாய நிலத்தையும் பாதுகாக்கணும் ஐயா, தயவுசெய்து, அதுக்காக நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஓசூரில் ஒரு புதிய விமான நிலையம் வர இருக்கிறது. அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான். இப்போ அந்த எம்எல்ஏ என்ன கோரிக்கை வைக்கிறாரு? ஐயா, பரந்தூரில் விவசாயிகளினுடைய இடத்த நாங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, விமான நிலையம் கொண்டு வர போகிறதில்ல அப்படின்னு அறிவிச்சிங்க. அந்த விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி. பரந்தூர் மாதிரியே எங்கள் ஊர் விவசாயிகளும் கண்ணீரோடு நிற்கிறார்கள். எங்கள் ஊர் விவசாயிகளும் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எங்களுக்கு என்ன வேண்டாம்? ஏர்போர்ட் வேண்டாம், எங்களுக்கு என்னதான் வேணும்? எங்களுடைய விவசாய நிலங்கள் தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்று பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே அமைச்சர் அவை முன்னவர் செங்கோட்டையன் எழுந்து பதில் சொல்கிறார். நீங்கள் தயவு செய்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கணும். இப்போ நான் அந்த அமைச்சர் எம்எல்ஏ பேசியதையும் அவை முன்னவர் பேசியதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டால் தான் நமக்கு மனசு ஆறும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எம்எல்ஏ பேசியதை முதல்ல பாருங்கள், அப்புறம் அமைச்சர் பேசியதை பாருங்கள், அப்புறம் நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்க போகிறேன், அதையும் பாருங்கள். தம்பி, முதல்ல அந்த எம்எல்ஏ பேசுனது அப்புறம் அமைச்சர் பேசுனதை போடுங்க. விவசாயிகளின் நிலம் அழித்து வளர்ச்சி வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒசூர் விவசாயிகளின் ஃபீலிங்ஸை கருத்தில் கொண்டு புதிய ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒசூர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர் சொல்லுகிற போது, விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூருக்கு காட்டிலும் ஒசூரிலே வருகிற போது உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உருவாக்கும் திட்டங்கள் நிறைய வரும். ஆகவே தான் அதை எடுக்கிறோம். பார்த்துட்டிங்களா? அந்த எம்எல்ஏ என்ன கேட்டார்? இப்போ அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பதில் சொன்னார்? எந்த திட்டமாக இருந்தாலும் விவசாய நிலத்தை கைப்பற்றாமல் எப்படி வரும்? சூப்பர் சார். அப்படியே திரும்பி அங்கே ஜோசப் விஜயன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லுங்கள் சார், என்னெல்லாம் கதை கட்டினீங்க? விவசாய நிலத்தை கைப்பற்றி விட்டார்கள். விவசாயிகளுக்கு எதிரி யாரு? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்த திமுக விவசாயிகளின் எதிரியா? விவசாய கடன்களை ரத்து செய்த திமுக விவசாயிகளின் எதிரியா? விவசாயிகளுக்கே திமுக எதிரி போல ஒரு தோற்றத்தை கொடுத்து ஐயோகோ போச்சேன்னு சொல்லி அதில் ஆதவர்ஜுனா விவசாயிகளின் கண்ணீரை இப்போ ஓசூரில் பண்ணுறவங்களா யாரு? அப்போ பரந்தூர் விவசாயிகளின் கண்ணீரை மட்டும்தான் நீங்கள் துடைப்பீங்க, ஓசூர் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க மாட்டீங்க. ஓசூர் விவசாயிகளாம் என்ன ஏமாளிகளா? என்ன கதை? அப்போ நான் இப்போ என்ன கேட்குறேன், பரந்தூர் விமான நிலையம் பக்கத்தில் திமுக காரங்கள்லாம் இடம் வாங்கி போட்டிருந்தாங்க, அதனால தான் அவர்கள் பதறுகிறார்கள், நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்கல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், பரந்தூர் விமான நிலையம் வர இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தாவேக்காரன் யாரும் இடம் வாங்கி போடலை, அதனால அந்த இடத்த நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ரத்து பண்ணிட்டீங்க.
ஓசூர் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் தாவேக்காவினர் எல்லாரும் இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. அதனால எப்படியாவது அங்கே கொண்டு வரணும் நீங்கள் துடிக்கிறீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? யாருக்கு தெரியாது, உண்மையாக கூட இருக்கலாம். இங்க ஒரு தனியார் நிறுவனத்தை சுட்டி காட்டி அந்த நிறுவனத்தோடு திமுகவை தொடர்பு படுத்தி அந்த நிறுவன முதலாளி வந்து பேட்டி கொடுத்தாரு. ஒரே ஒரு ஆதாரம் கொடுறா திமுகவுக்கும் எனக்கும் தொடர்புன்னு அவர் சொல்றாரு. யாரு? அந்த ஓனர், ஜி-ஸ்கொயர் ஓனர். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு 10,000 கோடியா 10,000 கோடி நம்ம சொன்னார் அவருடைய வேல்யூ. அதில் 50% உங்களுக்கு ஷேர் ஃப்ரீயாக தந்துடுறேன்டான்ட்டார். ஆதாரத்தை காட்டுறவங்களுக்கு எவனுக்காவது துப்பு இருக்குதா ஆதாரத்தை காட்டுறதுக்கு? துப்பு கட்டவங்க அத்தனை பேரும். கோபம், அவ்வளோ கோபம். ஏன்னா அப்படியே இந்த எத்தனை நாளைக்கு வாட்ஸ்அப்பில் வாந்தி எடுத்து அதை எடுத்து தின்னு அதிலே குளிர்காஞ்சி திமுகவிற்கு எதிராக, வளர்ச்சிக்கு எதிராக. உங்களுக்கு ஒரு திட்டத்தை ரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ரத்து பண்ணிட்டு போங்க. அதற்கு அங்கே அவங்க இடம் வாங்கி போட்டாங்க, இவங்க இடம். அவருக்கு சவால் விடுறாரு ஜி-ஸ்கொயர் ஓனர். பதில் இருக்கா இவன்ட்டியாவது? ஒரு தண்ணியும் பதில் கிடையாது. இப்போ ஓசூர் வந்துருச்சா பிரச்சனை? இப்போ ஓசூர் விவசாயிகள் கேட்பாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஓசூரில் இருப்பவர்களும் பன்னெடுங்காலமாக, ஆண்டாண்டு காலமாக, தலைமுறையாக அங்கே வசித்து வருபவர்கள். இப்போ அவங்கள எப்படி காலி பண்ணுவீங்க? அவங்களும் விவசாயிகள், அவங்களுக்கும் கோயில் அங்கே இருக்கு. அவன் கோயில் அடிக்கலாமா? அவன் தாத்தா பாட்டா வாழ்ந்த இடத்த நீங்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தலாமா? நான் என்ன சொல்கிறேன், ஓசூர் விமான நிலைய திட்டத்தையும் அரசு கைவிட வேண்டும். ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன், கோவத்தில் பேசுகிறேன், சீரியஸாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு பக்கம் வாங்கன்னு நான் சொல்கிறேன். அன்னையிலேருந்து நான் சொல்கிறது அதான். பரந்தூரில் கட்டாயம் விமான நிலையம் அமைத்தே ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ஒன்று விமான நிலையம் வைங்க, அல்லது அந்த இடத்த அந்த விவசாயிகளுக்கு திருப்பி கொடுங்க. அங்கே வேறு தொழில் பண்ணுவேன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை, பித்தலாட்ட வேலை அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே தான் ஓசூருக்கு சொல்கிறேன். பரந்தூருக்கு ஒரு நியாயம், ஓசூருக்கு ஒரு நியாயம் கிடையாது. ஓசூரில் விமான நிலையம் வேண்டாம், நிலத்தெல்லாம் திருப்பி கொடுங்க. ஐயா, தமிழ்நாட்டுக்கு விமான நிலையமே வேண்டாங்கிற. என்னத்துக்கு விமான நிலையம்? எதுக்கு நான் கேட்குறேன். எதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா விமான நிலையம்? இருக்கிறத வச்சுக்கிட்டு இப்படியே இருப்போம். தொழில் முதலீடுகள் வராது, வேண்டாம். எதுக்கு வரணும் தொழில் முதலீடு? எதுக்கு வரணும்? ஏன் தொழில் முதலீடு வர்றதுனால ஏதாவது லாபம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறோமா, விசில் அடித்தோமா, பறக்க விட்டோமா, பேப்பராக எவ்வளோ குசியாக இருக்குது, அதை பார்ப்போமா? அதை விட்டுட்டு வளர்ச்சி வந்தா என்ன, வராட்டி என்ன? யார் கேட்டா இப்போ வளர்ச்சியை? வேண்டாம். இப்போ பரந்தூர் விவசாயிகள் திருப்பி இடத்த கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட இடத்த கொடுக்கணும். நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், அவங்க திருப்பி காசையும் கொடுக்கக்கூடாது. காசை கொடுக்காங்க. பரந்தூர் விவசாயிகள் யாரும் காசும் கொடுக்க வேண்டாம். ஏன் காசு கொடுக்க வேண்டாம் நான் சொல்கிறேன்னா, இப்போ அவங்க இடத்த கொடுத்துட்டாங்க. எந்த இடத்த? அரசுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துக்கு அரசு பணத்தை திருப்பி கொடுத்துருக்கு. பணம் கொடுத்தா அரசு வாங்கியிருக்கு. அந்த பணத்தை வச்சு அவர் ஐயா பேசுகிறாரு. அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாரு, கடன் அடைச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இப்போ அவங்ககிட்ட காசு இருக்காது. இப்போ காசை கொடுத்தா தான் நான் திருப்பி இடத்த கொடுப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சார்? என்ன சார் ரொம்ப போச்சு, காசு கொடுக்காம இடத்த திருப்பி கொடுத்தா? எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, எங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் என்ன ஏமாலியா? எங்கள் விவசாயிகள் இந்த நாட்டிற்காக அவங்க வேர்வையை சிந்தி, ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி நமக்காக உணவை உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயிகளுக்கு காசு வாங்காமல் அந்த இடத்த திருப்பி கொடுத்தா என்ன? 1800 கோடி ரூபா கிட்ட ஆகுது. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்து அவங்களுக்கு செலவுக்கு டீசலு, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் 1800 கோடி ரூபா செலவு. அந்த 1800 கோடி ரூபாவில் பாதி கூட வராது அந்த விவசாயிகளுக்கு திருப்பி இடத்த கொடுத்தா. அப்போ என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் என்ன சொல்கிறேன், விஜய் சொன்னார்ல, நான் உச்சத்தை விட்டு வந்தேன், உச்ச நடிகர். நான் ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்கினார், 500 கோடி வாங்கினார். அன்றைக்கி கூட ஒரு தங்கச்சி பேசின வீடியோ பார்த்தேன். எங்கள் விஜய் அண்ணா அவர் சம்பாதிச்ச சொத்துல இருந்து தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்காருன்னு. இப்போ அவர் 10,000 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காருல, அந்த பணத்தில் விவசாயிகளுக்கு அரசு என்ன கொடுத்துச்சோ அந்த பணத்தை அரசு கஜானாவுக்கு நான் தர்றேன். இடத்த யாருக்கு கொடுத்துருங்க, பரந்தூர் விவசாயிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கட்டும் விஜய். உண்மையிலே நான் ஐடியாவே கொடுக்குறேன், கோவத்தில் சொல்ல ஐடியாவே கூட கொடுக்குறேன். அப்படி அவர் தன்னுடைய பணத்தை மொத்த விவசாயிகளுக்கு அரசு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோ அந்த பணத்தை அவர் தன் கையிலேருந்து அரசு கஜானாவுக்கு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் திருப்பி யாருக்கு கொடுத்துட்டோம்? விவசாயிகளுக்கு கொடுத்துட்டோம். அவங்ககிட்டேருந்து காசு வாங்க வேண்டாம். நம்ம விவசாயிகளுக்காக விஜய் இதை கூட பண்ண மாட்டாரா? அப்போ இவங்க என்ன பாருங்கள், இவங்களுடைய என்னன்னா
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பழைய பில்டிங் தலைமைச் செயலகம் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது. நம்ம ஆக்சுவலி அங்கே இதுக்கு இருக்கோம், லீஸுக்கோ வாடகைக்கோ இருக்கும். அது தலைமைச் செயலகத்துக்கு சொந்தமானது கிடையாது, தெரியல. அது டிஃபென்ஸுக்கு சொந்தமானது. அங்கே உட்காந்துருக்கோம் நம்ம. இப்போ என்னென்னா, கலைஞர் முடிவு பண்ணி பக்கத்திலே அருமையாக ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டினார். அந்த தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்திலே எம்எல்ஏ ஹாஸ்டல் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக கட்டினார். ஜெயலலிதாமா வந்தாங்க, நீங்கள் என்ன கட்டுறது, நாங்கள் என்ன அதில் போகிறது, அதெல்லாம் கிடையாது, அதில் போக முடியாது. ஏம்மா மக்கள் வரி பணத்தில் இவ்வளோ பெரிய தலைமைச் செயலகம் கட்டி வச்சுருக்கு, அதை வேறு ஏதாவது மாற்றுவோம். வேறு ஏதாவது மாற்றினா மக்கள்கிட்ட கோபம் வருமா? ஹாஸ்பிட்டலாக மாற்றி விட்டா ஒரு சிம்பத்தி வரும்ல, கோபம் வராதுல, மாற்று, அதை ஆஸ்பத்திரியாக மாற்று. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை ரூம் வைக்கலாம், வீட்டையே கோயிலாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. வீட்டை தேட்டராக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போது வீடுனா அது வீடுக்குன்னு கட்டியிருக்கு, தேட்டர்னா தேட்டருக்குன்னு கட்டியிருக்கு இல்லையா? நாட்டில் எல்லாமே முக்கியம். ஹாஸ்பிட்டலும் முக்கியம், தலைமைச் செயலகமும் முக்கியம். ஹாஸ்பிட்டலை தனியாக டிசைன் பண்ணி கட்டணும், அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனே இருக்கும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற எந்த விதத்திலையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக வடிவமைக்கப்படாத ஒரு கட்டடத்தை வலிந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றினார் ஜெயலலிதா. இந்த நாட்டில் நியாயம் பேசுகிற ஒரு நியாயமான அதை கண்டித்து பேசலை, ஒருத்தன் பேசலை. ஏன்னா ஜெயலலிதாமா மாத்திரம் எல்லாம் ஓகே தான் இவங்களுக்கு. நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவை கலைஞர் கொண்டு வந்தார். ஜெயலலிதாமா ஆட்சிக்கு வந்தாங்க, அதை அப்படியே கடப்பில் போட்டு நாசமாக்குனாங்க. போச்சு. பல நூறு ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் கைப்பற்றப்பட்டு அப்படியே அந்த தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஏன்? நம்ம மக்கள் தான். கூட ஒரு 5 வருஷம் அன்றைக்கி திமுகவுக்கு திருப்பி ஓட்டு போட்டிருந்தா நாங்குநேரில் இன்றைக்கி பிரம்மாண்டமான தொழில்நுட்ப பூங்கா வந்திருக்கும். செஞ்சோமா? கிடையாதே. மாற்றம். ஓட்டு போடு. இன்ஸ்டாவில் வர்ற ரீல்ஸை நம்பி இப்போ ஏமாந்த மாதிரி அப்போ பத்திரிகையிலையும் டிவிலையும் வந்த பொய் செய்திகளை நம்பி நம்பி ஏமாந்து ஓட்டை மாற்றி போடு. போச்சு. வளர்ச்சி டைங்கினி கீழே போச்சு. 13 விழுக்காட்டில் வச்சுருந்தார் கலைஞர். அவர் கடைசியாக 2011 ஆட்சி விட்டு போகும்போது 10 வருஷத்தில் சர்ன்னு 13 விழுக்காட்டில் இருந்த பொருளாதாரத்தை புள்ளி 0.7க்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுச்சு அதிமுக. திருப்பி போராடி மண்டையை பிச்சு கடும் உழைப்பை போட்டு 11.19 விழுக்காட்டை கொண்டு போய் ஸ்டாலின் விட்டார். மாற்றம். இன்றாங்க விஜய் சார் வாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், கொடுத்தாச்சு. இப்போ விஜய் சார் என்ன பண்ணுறாரு? சபையில் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது பேசுகிறாரா? பேச மாட்டார். அவருக்கு ஏதாவது தெரியுதா? நமக்கு தெரில. மாற்றம். உங்களுக்கு என்ன, ஒரு நாள் ஓட்டை போட்டுட்டு வீட்டில் உட்காந்து ஜாலியாக ரீல்ஸை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துடலாம். தமிழ்நாடு 15 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். என்ன கவலை நமக்கு? ரொம்ப நொந்து போய் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆட்சி மாற்றங்கிறது வேறங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்கும் தோக்கும், அது வேற. திமுக தோத்துடுச்சுங்கிறது அல்ல பிரச்சனை, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக உடச்சி பேசுகிறேன். திமுக ஆட்சியில் இல்லைன்னா அவங்க வீட்டிலலாம் உலக ஒதுக்காதா, சாப்பாடு கஷ்டமா? அப்படியா? அப்படிலாம் இல்லை. அவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. மக்கள் நல்லா இருப்பானா நாடு நல்லா இருக்குமா? வேலை வாய்ப்பு வருமா? கம்பெனி வருமா? வளர்ச்சி வருமா? உணர்ச்சி வயப்பட்டே ஏமாந்த தமிழ் சமூகம் கட்டுக்கதைகளையும் பொய்களையும் நம்பி எப்படி தொண்ட நரம்பு புடைக்க பேசினார் விஜய். இன்னைக்கு ஏன் ஓசூர் விமான நிலையத்தை நான் வந்துருச்சு அடுத்த பிரச்சனை. ஓசூர் விமான நிலையம் வேண்டான்ட்டாங்க. இப்போ மட்டும் ஏன் விவசாய நிலங்கள்? இப்போ என்ன கேள்வி எனக்கு செங்கோட்டையன் அவர்களிடம், விவசாய நிலங்களை எடுக்காமல் செய்ய முடியாதுங்கிறீங்களே, இதை ஏன் பரந்தூருக்கு பொறுத்தலை? பரந்தூருக்கு ஒரு நியாயம், ஓசூருக்கு ஒரு நியாயமா? இது மட்டும்தான் கேள்வி. இன்றைக்கி ஒரு செய்தியை பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். பார்த்து அதிர்ந்து போனேன். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர் நல விடுதிகளில் தங்கி ஆதி திராவிடர் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகள், அவங்களுக்கு ப்ரீமியம் இன்ஸ்டியூட் லைக் ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க போகிறதுக்கு ஏற்ற வகையில் அதற்குன்னு தனியாக பட்ஜெட் ஒதுக்கி, அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை இல்லை, அதை தாண்டி அந்த திட்டம் இல்லை, இது வேறு திட்டம். முழுக்க எஸ்சி எஸ்டி பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்று தனியாக பிரத்யேகமாக பயிற்சி கொடுத்து நியர்லி முதல் வருடம் 150 மாணவ மாணவிகள், முழுக்க எஸ்சி எஸ்டி மாணவ மாணவிகள் ஐஐடி, ஐஐஎம் மாதிரியான ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றாங்க. அதற்கு அடுத்த ஆண்டு 400க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றாங்க.
இந்த தாவேக அரசு வந்த பிறகு பட்ஜெட்டில் அதுக்கு நிதியே ஒதுக்கவில்லை என்று அவர் ஒரு விமர்சனத்தை வைத்து அதற்கான ஆதாரங்களையும் பகிர்ந்திருக்கின்ற பொழுது நான் அதிர்ந்து போனேன். இப்போ இதில் நம்ம என்ன பெருமை பெறுவோம்? 8 தலித்துகள் அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுவதா, மகிழ்ச்சி அடைவதா? அது மகிழ்ச்சி, அது பெருமை, எஸ், உள்ளபடியே சொல்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் இதுவரை தலித் மாணவர்களுக்கு சென்ற SC/ST மாணவர்களுக்கு போன இந்த நிதி பட்ஜெட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருகின்ற பொழுது அது எனக்கு பெரும் வருத்தத்தை தெரிகிறது. இப்போ நான் இந்த மகிழ்ச்சியை நினச்சி கொண்டாடுறதா, இதுக்காக வருத்தப்படுறதா? உள்ளபடியே நான் எந்த பக்கம் நின்னா நான் சரியாக நிற்பவனாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எது அறம்? அப்போ இந்த அரசு என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்கள். தாவேக அரசு வந்ததுலேருந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஆக இன்றைக்கு விவசாய நிலத்தில் தான் வரும் என்று ஓங்கி சொல்லிவிட்டார் செங்கோட்டையன். இவர்கள் விவசாயிகளின் நண்பர்கள் அல்ல, விவசாயிகளுக்காக நீலிக்கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் என்பதை இப்போது புரிஞ்சுக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு நெல் குடோன் கட்டுவதற்கு கூட இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ மழை தண்ணீரில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விடுகின்றன, வம்பா போகுதுன்னு சட்டப்பேரவையில் கேள்வி கேட்டால் உணவுத்துறை வேளாண் துறை அமைச்சர் எழுந்துச்சு சொல்கிறாரு, சும்மா அதை நெல்லை எடுத்துகிட்டு வரும்போது அங்கங்கே 1-2 விழும்ல, அது முளைக்குதுங்கிறார். விவசாயிகள் அப்படியே அதை ஆதாரத்தோடு காட்டி போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க, கடந்த ஆட்சியே பரவாயில்ல போல இருக்குன்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க. நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும். நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கட்டுமா? அப்பாவை காணுன்னு தேடினார்ல விஜய், இன்றைக்கி தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லட்டுமா? திருவிழாவுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு போவாங்க பெற்றோர்கள், தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைகளை அழைச்சிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா திருவிழாவில் பார்க்குறதெல்லாம் கேட்கும். பொம்மை வேணும், மிட்டாய் வேணும், பலூன் வேணும், இப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். பந்து வேணும்னு அழும். ஒருவேளை அந்த குழந்தை கூட்டத்தில் தொலைந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். கூட்டத்தில் தொலைந்து விட்டது என்றால் அந்த திருவிழாவில் காணாமல் போன குழந்தைகளெல்லாம் அறிவிக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு கூட இருக்கும். இந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே உட்காந்துருக்கும். அங்கேருந்து அறிவிப்பாங்க, பச்சை வண்ண சட்டை அணிந்து காக்கி வண்ணத்தில் கால் சட்டை அணிந்த ஒரு குழந்தை இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு பேரெல்லாம் சொல்லி, அப்பா அம்மா பேரெல்லாம் சொல்லி குழந்தையை தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள் எங்கிருந்தாலும் இங்கே வரவும்னு அறிவிப்பாங்க. அப்போ அந்த குழந்தை விடாமல் அழுதுகிட்டே இருக்கும். அப்பா அம்மான்னு அழும். அப்பாவையும் அம்மாவையும் தேடி அழும். அப்போ அந்த குழந்தைகிட்ட அது வரைக்கும் அந்த குழந்தை கேட்டு அழுதுச்சுல்ல, இந்தாம்மா பொம்மை, இந்தாம்மா பலூன், இந்தாம்மா முட்டாயின்னு கொடுத்து பாருங்க, அது முட்டாய் வேண்டாங்கும், பொம்மை வேண்டாங்கும், பலூன் வேண்டான்னு சொல்லும். அதுவரை எதையெல்லாம் கேட்டு அழுததோ அந்த குழந்தை, அப்பொழுது அதையெல்லாம் கொடுப்பாங்க. அது வேண்டாம், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும், எங்கள் அம்மா தான் வேணும்னு அந்த குழந்தை அழும். சில நிமிடங்களுக்கு முன்பு பலூனுக்காகவும் மிட்டாய்க்காகவும் அழுத அதே குழந்தை தாயையும் தந்தையும் தொலைத்த பிறகு, தாயையும் தந்தையையும் தொலைத்து விட்டோமே என்று அப்பாவை அம்மாவை தேடி அழுமல்லவா, அதுபோலத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு நிற்கிறது. மிட்டாய்க்காக பொம்மைக்காக அழுத குழந்தைகளுக்கு மிட்டாயும் பொம்மையும் பலூனும் கிடைத்து விட்டது. அந்த மிட்டாயும் பொம்மையும் பலூனுங்கிறது இந்த ஆட்சி கிடச்சிருச்சு. இப்போ கிடைச்ச பிறகு தேடுதுங்க, ஐயோ அப்பாவையும் அம்மாவையும் தொலைச்சிட்டோமே, அவர்கள்தானே நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றார்கள் என்று இன்றைக்கு அப்பாவை தேடி அழுது கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அதான் உண்மை. நீங்கள் நம்பலினாலும் இதுதான் நெசம். அது இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு புரிய வரும் என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.